இயேசுவின் நாமத்தினாலே எல்லோருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மளை ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம அக்கட்டான சூழ்நிலை நம்ம சில டைம்ல இருப்போம், சில டைம்ல உபத்திரங்கள் மத்தியில கடந்து போவோம். சில நேரங்களில் மனுஷங்க இந்த வார்த்தையை சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்துவாங்களா, 4 பேர் நம்மளை ஃபோன் மூலமா இந்த காரியத்தில் நம்மளை ஆறுதல் படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணி தவிச்சது நம்ம உண்டு. ஆனால் எல்லா நேரங்களிலும் ஒருத்தர் நம்மளை ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆறுதல் தேவைப்படுது. எனக்கும் தாங்க. இந்த உலகத்துல கடுமையான உலகத்துல நம்ம வாழும்போது, இந்த உபத்திரங்கள் மத்தியில நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாருங்க. நல்லது மாத்திரம் நம்ம நல்லா இருக்கணும்ன்ற நினைப்பு இருக்கிற ஒரு தேவன், நம்ம வாழ்க்கையில நல்லது மட்டும் நினைக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு. அவர் நம்மளுடைய வாழ்க்கைய சகல காரியத்திலையும் நன்மைக்கு ஏதுவா நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்த வல்லவராக இருக்கிறாரு. அதனால நம்ம இந்த மனுஷன் நம்மளை ஆறுதல் படுத்தினா நல்லா இருக்குமே, இவங்க என்கிட்ட அன்பு செலுத்தினா நல்லா இருக்குமே, அவன் நல்ல ஆறுதலான வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம்ல நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எல்லா சூழ்நிலையிலையும் கடவுள் உங்களை ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறாருங்க. அது மாத்திரம் இல்ல, எல்லா நேரத்திலையும் கடவுள் உங்களை முழுமையா அன்பு செலுத்த வல்லவராக இருக்கிறாரு. அவருடைய அன்பு மாத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில போதுங்க. இப்பெல்லாம் யாருடைய அன்பையும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஏன் சொல்றேன்னா, எதிர்பார்க்கறது கிடையாதுன்னு சொன்ன பிறகு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணல. யாருடைய அன்பையும் சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. ஏன்னா எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் நம்மளை முழுமையாக அன்பு செலுத்த வல்லவராக இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களை முழுமையாக அன்பு செலுத்த வல்லவராக இருக்கிறாரு. அது இல்லாமல் இன்னைக்கு ஆறுதலின் தேவன் சகல உபத்திரங்கள் மத்தியிலையும் நம்மளை ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சங்கீதத்தில் சொல்லுது, சங்கீதம் 55:22 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 55:22 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உங்களை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. யார் மேல நம்மளுடைய பாரத்தை வைக்கணும்? கர்த்தர் மேல நம்மளுடைய பாரத்தை வைக்கணும். மனுஷங்கள் மேல நம்மளுடைய பாரத்தை வைக்கக்கூடாது. அதாவது பாஸ்டர் மேல கூட நம்மளுடைய பாரத்தை வைக்கக்கூடாது. நம்ம பாரங்கள் எல்லாம் யார் மேல வைக்கணும்னா கர்த்தர் மேல வைக்கணும். அவரே நம்மளை என்ன பண்ணிருப்பாரு, அவரை ஆதரிப்பார். நம்மளுக்கு பாரமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்போது அதை என்ன பண்ணுங்கன்னா, உங்களை அதிகமாக நேசிக்கிற நபர் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேல உங்களுடைய பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கும்போது அவர் உங்களை ஆதரவளிக்க வல்லவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த செய்தியை கேட்டுருக்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு துக்கம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை ஆண்டவர் சந்தோஷமாக கண்டிப்பாக மாற்றுவார். அது இல்லாமல் நம்ம பேதுருல வாசிக்கிறோம், 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறாராம். நம்மளை டெய்லிக்கும் நம்மள ஹவாரியோ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாரு. எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா மகனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் கேட்கும்போது உண்மையாக நம்ம கவலையாக இருக்கும், சோகமாக இருக்கும்னா, ஆண்டவரே இப்படி மாதிரி என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டா, அந்த கவலையை அவர் மேலே வச்சுட்டா அந்த கவலையெல்லாம் அவர் சரி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. மனுஷன் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் நம்மளை ஹவாரியோ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பான். ஆனால் கடவுள் நம்மளை விசாரிக்கிறவர், நம்ம மேலே உண்மையாக இருந்து நம்ம நிலைமையை நல்ல விதமாக மாற்றக்கூடிய தேவன் நம்மளை விசாரிக்கிறபடினால நம்மளுடைய கவலைங்களை அவர் மேலே வைக்கும்போது கண்டிப்பாக அந்த கவலைக்கான சொல்யூஷனை நம்மளுடைய ஆண்டவர் நிச்சயமாக தர வல்லவராக இருக்கிறாரு. அவர் நம்மளுடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார், கவலைகள் யாவையும் நீக்கி போடுவார். ஏன்னா அவர் நம்ம மேலே ரொம்ப ரொம்ப அதிகமாக அன்பு செலுத்துறாருங்க. அதனால் மனுஷன் அவாரியும்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் ஃபார்மாலிட்டிஸ் கேட்பான். நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், சில டைமில் நல்லா இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நம்ம உண்மையாக நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ கலக்கங்கள், மன குழப்பங்கள், கவலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குன்ட்டு. ஆனால் நம்மளுடைய தேவன் நம்மளை விசாரிக்கிறபடினால நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே நம்ம வச்சிடணுங்க. அது மட்டும் இல்லை,
பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களினாலும் சோத்திரத்தோடு கூடி ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலை இருக்கிறோமோ, கரடுமுரமான சூழ்நிலை இருக்கும், கலங்கின வேலைகள் இருக்கும், ஒரு இக்கட்டான நிலைமைகள் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஒன்றுக்கு அதை குறித்து எதுக்கும் கவலைப்படாமல் அதெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு நம்மளை உண்மையாக நேசிக்கிற தேவனுக்கு அந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் தெரியப்படுத்தணுங்க. அவர் நம்மளை ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார். பவுல் வந்து ஆண்டவர் குறித்து என்ன சொல்கிறாரு, நம்ம 2 கொரிந்தியர் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 1:3 வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரமா, சகல விதமான ஆறுதலின் தேவனமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்றார் பவுல். எப்படியாப்பட்ட காரியம் இருந்தாலும் நம்மளுடைய தேவனுடைய பேரை என்னவா சொல்றாரு பவுல், ஆறுதலின் தேவன் அப்படின்னு சொல்றார். நம்மளுடைய தேவனே ஆறுதலின் தேவன், ஆகாரின் கதலுக்கு இறங்கின தேவன். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய கதலுக்கும் பவுலுக்கு துக்கம் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு இறங்கின தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த நாட்கள்லையும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறபடினால நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவர் இறங்கி நம்மளை ஆறுதல் படுத்த வல்லவரா இருக்கிறாருங்க. அது கொரிந்தியர் 1:4 நம்ம வாட்சனா பவுல் பேசுறாரு, தேவன் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவன் யாருக்கு ஆறுதல் அளிக்கிறாரு, பவுலுக்கு ஆறுதல் அளிக்கிறாரு. எந்த உபத்திரவங்களிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். என்ன பண்றாராம், பவுலுக்கு வந்து தேவன் ஆறுதல் படுத்துறாராம். பவுல அந்த உபத்திரங்கள் மத்தியில் தேவன் ஆறுதல் படுத்துறதுனால அவர் வந்து மற்றவங்களை ஆறுதல் படுத்தும்படிக்கு, எந்த உபத்திரவங்கள் இருக்கிற மக்களை நிறைய பேரை வந்து அவர் ஆறுதல் படுத்தும்படிக்கு தேவன் பவுலை வந்து ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறாரு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதல் இல்லாமல் கலங்கி தவிக்கிறீங்களா, கர்த்தர் மேலே உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்க, அவரே உங்களை ஆதரிப்பார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் மற்றவங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி, மற்றவங்களை வந்து உபத்திரவத்திலேருந்து ஆறுதல் படுத்தும்படி தேவன் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்துட்டார். விலையேற பெற்ற அவருடைய உயிரையே அந்த கல்வாரி சிலுவையில் கொடுத்துட்டார். மற்ற எல்லா காரியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுப்பார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த உபத்திரம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையில், கரடு முரடான வாழ்க்கையில் கலங்கி நிற்கிற ஒரு நேரங்களில் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. அவர் நம்மளை விட்டு ஒருபோதும் விலகி போக மாட்டார். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. தாவீது சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்க, என்னை அடிக்கடி ஆறுதல் படுத்துக்கிற ஒரு வசனம் இது. சங்கீதம் 23:4, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கீங்க, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் அப்படின்றார். தாவீது மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது கூட அந்த இருளான பாதைகளில், இருளான நேரங்களில் தாவீதுக்கு நிறைய உபத்திரங்கள் வந்தது. அவன் போர் செய்யும் போது கூட உபத்திரம் வந்தது, நிறையா காரியங்கள் குறித்து அவனுக்கு உபத்திரம் வந்தது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட தேவன் வந்து தாவீதோடு கூட இருந்து அவனை வந்து அந்த காரியம், அந்த உபத்திரம் அவனுடைய வாழ்க்கையில் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. தாவீது வந்து இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் என்னோடு கூட இருந்தபடினால அந்த உபத்திரங்கள் மத்தியில் அவர் என்னை தைரியப்படுத்தக்கூடிய ஒரு தேவனா, அந்த உபத்திரத்தை தாண்டி அந்த உபத்திரம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால அந்த உபத்திரம்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாருங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மத்திய 28ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடீர் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன் அப்படின்றார். அதனால இந்த உபத்திரம் நிறைந்த ஒரு உலகத்தில் ஆறுதல் செய்யும்படிக்கு ஆறுதலின் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த உபத்திரங்கள் மத்தியில் நன்மை கேதுவாய்
அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார், மகிமைக்கு ஏதுவாய் நடத்துவார், அவருடைய உயிர் தேர்தலுக்கு ஏதுவாய் நடத்துவார். அதனால நம்ம எந்த உபத்திரவத்தை குறித்து நம்மளுடைய வாழ்க்கையில கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் நன்மை செய்கிற தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறாருங்க. அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கரடு முரடான நேரங்களில் உங்களோடு கூட இருக்கிறார். சில நேரங்களெல்லாம் ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் எங்கடா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி நேரத்துலலாம் ஆண்டவர் உங்களோடு கூட தாங்க இருக்கிறாரு. இப்போ பவுல் சவுலாக இருக்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்களா, பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, பவுலே போலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்கிறாரு. ஸ்தேவான் ரத்த சாட்சியாக மரித்தான். ஆனால் ஸ்தேவான் மரித்ததுக்கு மூல காரணமாக இருந்ததே பவுல் தான். அப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்களை கொடூரமாக துன்புறுத்துகிற பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் ஆனால் பவுல் ஆண்டவர் துன்பப்படுத்தலை. பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாரு சவுலாக இருக்கும்போது. அந்த சவுலை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, என்னை ஏன் துன்பப்படுத்தினார் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறது ஆண்டவரே துன்பப்படுத்துகிற மாதிரிங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் சவுலை பார்த்து கேட்குறாரு, என்னை ஏன் துன்பப்படுத்தினாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் அந்த மாதிரி ஆண்டவர் சவுலை பார்த்து கேட்குறாருன்னா, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறது, அதாவது கிறிஸ்தவர்களை துன்புறுத்துற காரியங்கள் ஆண்டவரே துன்புறுத்துற மாதிரி தான். ஏன் ஆண்டவரே துன்புறுத்துற மாதிரினா, நம்மளை அந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. கொடுத்தவங்களை என் கையிலேருந்து யாராலையும் பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்பனா அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேலே உருக்கமான ஒரு அன்பை வச்சிருக்கிறாருங்க. அதனால தான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறது ஆண்டவரே துன்பப்படுத்துகிற மாதிரி சவுலுக்கிட்ட ஆண்டவர் முறையிடுறாரு. அப்படியாப்பட்ட நல்ல தகப்பன் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோடு கூட எப்பவுமே இருக்கிறாருங்க. எதை குறித்து கவலைக்கமோ எதுவுமே அடையாதுங்க. எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேலே வச்சுடுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்கள் சகல தேவைகளும் சந்திப்பார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிச்சுட்டு நம்ம இந்த மெசேஜை நிறைவு கொண்டு வரலாம். வாங்க நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். கடவுளை நம்ம உண்மையாக ஆராதிக்கலாம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்மளை கடவுளை ஆராதிக்கலாம். இந்த பாடலை ஆராதிக்கிறதுக்கு மூலமாக கடவுள் சகல காரியத்திலையும் நம்மளை தேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிறார். நம்ம இந்த பாடலை ஆராதிக்கலாம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதரேசுவை பாடினோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதரேசுவை பாடினோம். கலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி கலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர்.
நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் போக்கிலும் என் மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் என் மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் கால்கள் சரித்திடும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுமே, என் கால்கள் சரித்திடும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுமே. நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுமே, நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுமே. நன்றி கலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி கலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம தேவன்கிட்ட ஜெபிக்கலாம். கடவுள் நம்மளை சகல உபத்திரவங்களிலும் நம்ம மத்தியில் ஆறுதல் படுத்துவார். அப்பா, இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த சோசியல் மீடியா மூலமா அப்பா தேவ ஆவியானவர் அப்பா அநேகர் இருதயத்துக்குள்ள நீங்க பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆறுதல் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாருக்கும் உம்முடைய ஆறுதலை அளிப்பீர்களாகப்பா. கர்த்தாவே, கரடு முரடான இருக்கிற பாதைகள் எல்லாம்ப்பா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தாங்க அப்பா. மன கலக்கத்தில் இருக்கும் போது அப்பா மன நிறைவை தாங்க அப்பா. கவலைகள் நேரத்தில் அப்பா உம்முடைய அளவில்லாத சமாதானம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஆளுகை செய்யட்டும் கர்த்தாவே. அப்பா, துக்கம் மேல துக்கம் கொண்டாடாதபடிக்கு அப்பா அவங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. கர்த்தர் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில அப்பா ஒரு நன்மையும் குறைபடாத அப்பா சகலத்தையும் அப்பா நன்மைக்கு எதுவாய் அவங்களுடைய வாழ்க்கையை அப்பா நீங்க நடத்த வேண்டுமா ஜெபிக்கணும் அப்பா. அப்பா, அவங்க மரண இருள பள்ளத்தாக்கில் இருந்தாலும் அப்பா தேவரே அவங்களோடு கூட இருந்து அப்பா உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் அவங்களுடைய வாழ்க்கையில சகல காரியத்திலையும் அப்பா அவங்களை தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் அப்பா பாவத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நபருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீர் விடுவிக்கிற வல்லமை அவங்க மீது இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. இந்த ஆராதனையை கூட அப்பா இயேசுவின் மூலம் அப்பா ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. அப்பா, இந்த ஜெபங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே வழி நடத்துங்க. நீரே அப்பா எங்களுக்கு தஞ்சமா இருங்க. நீரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருங்க கர்த்தாவே. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வேறொரு வீடியோவோட நம்ம சந்திக்கலாம். மாரநாதா, இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். ஆமேன்.